இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன நிக்கோஸ் சாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான பெங்காலி படம் பார்க்க போறோம். இந்த படத்துல தொடர்ந்து மார்ச்சுரியில இருக்க டெட் பாடிலாம் காணாம போகுது. இந்த டெட் பாடிலாம் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மார்ச்சுரியில ஒர்க் பண்ணக்கூடியவரு நான் ஒரு டீமனை பார்த்தேன், பேய பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்னடா இது புது கதையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு உதவி கேட்கிறாரு. அந்த சாமியாரும் நம்ம ஹீரோவும் சேர்ந்துட்டு காணாம போற டெட் பாடி பேய் காரணமா இல்லனா மனுஷங்க தான் கடத்திட்டு போறாங்களா இல்ல வேற ஏதாவது ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர வெளியே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தன்னையே மறந்து அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணை யாரோ வசியம் பண்ணிட்டாங்க போல. இந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சுயநினைவுக்கு வந்து கண்ணை திறக்கிறா. கண்ணை திறந்த பொண்ணு அங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறா. அது என்ன விஷயம்னு பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. அதை பார்த்துதான் மக்களே இந்த பொண்ணு பயந்துகிட்டு இருக்கா. இதே டைம்ல திடீர்னு என்னமோ வந்து இந்த பொண்ணுடைய காலை டச் பண்ண அந்த உருவத்தை பார்த்து இந்த பொண்ணு பேனு கத்த. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு சாமியாரை காமிக்கிறாங்க. இவரோட நல்ல சாமியாரு நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே அவருடைய அந்த மாந்திரிக தந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவர் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது படிக்கட்டுல யாரோ சேத்துல நடந்துட்டு அப்படியே நடந்து போன மாதிரி அந்த காலடி தடயங்கள்லாம் இருக்கு. ரெண்டு பேரும் நடந்து போயிருக்காங்க போல. அந்த காலடி தடயங்களை ஃபாலோ பண்ணி இவர் போயிட்டு பார்க்கும்போது அங்க ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. நீங்க அந்த பொண்ணை காப்பாத்தணும், நீங்க அந்த பொண்ணை காப்பாத்தணும், உங்களால மட்டும்தான் அந்த பொண்ணை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்க ரெண்டு பேரும் அப்படியே மாயமா மறைஞ்சு போறாங்க. வந்தவங்க பேய் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த பேய்ங்க வந்து யாரை காப்பாத்த சொல்றாங்க, யாருக்கு என்னுடைய உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியாம இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. மித்துல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இந்த சாமியாருக்கு உதவிக்கு வீட்டுக்கு வந்திருக்கா. இவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த பொண்ணு தான் பார்த்துப்பா போல. ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த சாமியாரு நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு பொண்ணுக்கு என்னுடைய உதவி தேவைப்படுது அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அந்த ஆன்மாக்கள் எப்படி என்ன கண்டுபிடிச்சு வந்தாங்க, என்னால யாருக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கே தெரியல சாமி, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. பேசிக்கிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு டைரியில ஒரு பழைய போட்டோவை பாக்குறா. இந்த சாமியாரும் சாமியாருடைய பேத்தியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோல பார்த்துட்டு பாருங்க சின்ன வயசுல உங்க பேத்தி எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இவரும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சாமியாருக்கு ஒரு பேத்தி இருக்காங்க. அவங்க வெளிநாட்டுக்கு ஏதோ வேலை விஷயமா படிப்பு விஷயமா போயிருக்காங்க போல. இந்த பேத்தியை பத்தி சாமியாரும் நம்ம ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஹீரோ கால் பண்றாரு. அவர் ஒரு போலீஸா இருக்காரு. அவரு ஹீரோயினுக்கு கால் பண்ணி இப்ப நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், ஒரு பிரஸ் மீட் இருக்கு, அந்த பிரஸ் மீட் முடிகிற வரைக்கும் நான் போன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன், ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரிமா நான் பிரஸ் மீட்லாம் முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அவனுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரஸ் மீட்ல பேச ஆரம்பிக்கிறாரு. மார்ச்சுரியில இருந்து ரெண்டு டெட் பாடி காணாம போயிடுச்சு, ஒரு ஆண் ஒரு பெண். அந்த ஆணுடைய வயது 59, அந்த பொண்ணுடைய வயசு 22. இந்த டெட் பாடி எங்க போச்சு, யாரு கடத்திட்டு போனாங்க, யாரு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இதே டைம்ல அங்க ஒர்க் பண்ண செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரு அடிபட்டு மயக்கத்துல கிடக்குறாரு. அவரு கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது உங்களால டெட் பாடியே பாதுகாப்பா பாத்துக்க முடியலையே, நீங்க எப்படி மனுஷங்களை பாதுகாப்பா பாத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரால ஒண்ணுமே பேச முடியாம அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மார்ச்சுரி செக்யூரிட்டியை காமிக்கிறாங்க. அவரு ஹாஸ்பிடல்ல கண்ணை முடிக்கிறாரு. கண்ணை முடிச்சவனே எதையோ பார்த்து பயப்படுறாரு, செமையா கத்திக்கிட்டு இருக்காரு. டாக்டர் ஓடி போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க. கண்ணை திறந்து பாருங்க, இங்க ஒண்ணுமே கிடையாது, ரிலாக்ஸா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க அப்படின்னும் போது இப்பதான் இவரு கொஞ்சம் தெளிவா கண்ணை திறந்து பாக்குறாரு. எல்லாமே நார்மலா இருக்கு, இங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்கும் போது செக்யூரிட்டி அன்னைக்கு நைட் என்ன விஷயம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவரு சரகு போட்டுட்டு அப்படியே உள்ளுக்குள்ள வந்து கேஷுவலா உட்கார்ந்துகிட்டு இருக்க. இதே டைம்ல திடீர்னு பயங்கரமா நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது. என்ன கரமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு வாமிட் பண்ணிட்டு வரும்போது அங்க போறப்ப ஒரு டெட் பாடியை பார்த்துட்டு போயிருப்பாரு. அந்த டெட் பாடி அந்த பக்கம் திரும்பின மாதிரி இருந்திருக்கும். இப்போ திரும்பி வரும்போது அதே டெட் பாடி இப்போ இவரை பாக்குற மாதிரி, இவரை பார்த்து திரும்பி இருக்க மாதிரி இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அந்த டெட் பாடிக்கு அந்த பக்கமா குட்டையா மொட்டையா ஒரு பயங்கரமான கை கால்களோட குட்டி சாத்தா மாதிரி என்னமோ அந்த பக்கம் இருக்கு. முதல்ல கை
வெளியே வருது. அதுக்கப்புறம் அந்த சாத்தானே மேல எகிரி குதிக்க இந்த மனுஷன் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அங்க இருக்கிற அந்த லைட்லாம் வெடிச்சு செதறுது. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுனே தெரியல. இந்த விஷயம் தான் ஆச்சு. அந்த உருவத்தை பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. அந்த உருவத்துக்கு அந்த ஜந்துக்கு காது கூட கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு கூட வந்த கான்ஸ்டபிளுக்கு பயங்கரமா காண்டாகுது. டெட் பாடியை தூக்கி எங்கேயோ வித்து போட்டு இங்க வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கா உண்மையை சொல்றான்னு அடிக்க பாயும் போது இல்ல சார் நான் உண்மையை தான் சொல்றேன், என்ன நம்புங்க, ஏன் தலை தப்பிச்சதே தம்பரா முனியும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த கதையை கேட்ட டாக்டர் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னால நம்பவே முடியல. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டும் இதே கதையை தான் சொன்னான் அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டுடைய பேரு சஞ்சய்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அந்த சஞ்சய் சொல்ற விஷயத்த நமக்கு அப்படியே பிளாஷ்பேக்கா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சஞ்சய் ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இந்த டாக்டர் ஒரு நபர் போல, நான் இந்த மாதிரி கொடூரமான ஒரு டீமனை பார்த்தேன், ஒரு கொடூரமான ஜந்துவை பார்த்தேன், அதுக்கு காது கிடையாது, குட்டையா இருந்துச்சு, கை கால்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அந்த ஜந்துவை பார்க்கும்போது பயங்கரமா நாற்றம் அடிச்சுது, அந்த ஜந்து என்ன என்னமோ பண்ண பாக்குது, என்ன கொலை பண்ண பாக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மக்கள்லாம் பார்த்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க. இவரு சொல்ற விஷயத்த நம்பவே மாட்டாங்க. ஏதோ கனவு கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ல இருக்க ஒரு பையன் இன்னமும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த டாக்டர் மட்டும் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது மேபி இவனும் அவனும் பேசி வச்சுக்கிட்டு இந்த கதையை சொல்றானுங்க போல, நம்மளை ஏமாத்த பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டவுட். அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, அவன் யாரோ இவன் யாரோ, உண்மையிலேயே மேபி இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சஞ்சயை காமிக்கிறாங்க. சஞ்சய் ஒரு சைக்காட்ரிக் கிட்ட ரெகுலரா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காரு போல. இப்போ உங்களுக்கு அந்த நாற்றம்லாம் அடிக்குதா, அந்த பேயுடைய பிரசன்ஸ்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அந்த நாற்றம்லாம் அடிக்கிறது கிடையாது, அந்த பேய் கூட இப்பெல்லாம் என் கண்ணுக்கு தெரியறது கிடையாது அப்படின்னும் போது, அப்படின்னா உங்களுடைய செஷன்ஸ்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நீங்க அந்த மெடிசனை மட்டும் கொஞ்சம் தவறாம எடுத்துக்கோங்க. இந்த பேயை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டு உங்களை பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா, நீங்க மறுபடியும் போயிட்டு அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும், முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாப்பிட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஒரு கான்ஸ்டபிளை காமிக்கிறாங்க. இவருடைய பொண்ணு எங்கேயோ டூர் போயிருக்கா போல, அந்த பொண்ணை ஆள காணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறாரு. கால் பண்ணா போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. இங்க பாரு, உன் டீச்சரை பத்தி எனக்கு தெரியாது, உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி எனக்கு தெரியாது, யாருடைய நம்பருமே நான் வாங்கி வைக்கவே கிடையாது, இப்போ போன் பண்ணி பார்த்தா உன் போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, நீ எப்பயோ வரேன்னு சொன்ன இன்னமும் வராம இருக்க, நீ என் வாய்ஸ் மெசேஜை பார்த்த அப்படின்னா உடனே கால் பண்ணு, உன்னை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவருடைய பொண்ணை தான் நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் டாக்டரும் சேர்ந்துட்டு போயிட்டு அந்த சாமியாரை மீட் பண்ணி இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, இந்த மாதிரி 2 டெட் பாடி மார்ச்சரில இருந்து காணாம போயிடுச்சு, அங்க இருந்த செக்யூரிட்டி என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு டீமனை பார்த்தேன், டெவில பார்த்தேன், குள்ளமா கட்டையா குட்டையா காது கூட இல்லாம பார்க்க ஒரு மாதிரி கொடூரமா இருந்துச்சு, அதை பார்க்க பயங்கரமா நாற்றம் அடிச்சுது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கா, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த டீமன்லாம் தானா செயல்படாது, இந்த டீமன் எல்லாத்தையும் யாராவது கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அப்படி கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை சாதிச்சுப்பாங்க. ஆனா இந்த டீமனுக்கும் பசி இருக்கும் இல்லையா, அதனால இந்த டீமன் தன்னுடைய உணவை தானே தேடி சாப்பிடுது போல, அதனால தான் மார்ச்சரில இருந்து டெட் பாடியும் களவாண்டுகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் முதல்ல இந்த விஷயத்தை பத்தி மொத்தமா ஸ்டடி பண்றேன், மொத்தமா நான் புரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன விஷயம் பண்ணலாம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சஞ்சய் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்துட்டு என்ன விஷயம் ஆச்சோ அதை சொல்லிட்டு இருந்தான் பாத்தீங்களா பிளாஷ்பேக், அந்த பிளாஷ்பேக்கை தொடர்ந்து அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அதுல ஒரு பையன் மட்டும் சுத்தமா நம்பவே மாட்டான். என்ன மச்சான் நீ கதையா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க, என்ன விட்ட அப்படின்னா நானுமே உன்னை விட அழகாவே கதை சொல்லுவேன், அந்த கதை இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கலாய்க்க, இங்க பாரு மச்சான் நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேளு, அந்த டீமன் இங்க தான் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது, அந்த டீமன் ஏதாவது பண்ண போது நீ வந்து உட்காரு, அந்த பக்கமா போகாத போகாத அப்படின்னு சொல்ல, ஏன் நான் அந்த பால்கனியுடைய எட்ஜுக்கு போனேன் அப்படின்னா டீமன் பிடிச்சி தள்ளி விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகும்போது இப்ப யாரோ அந்த பக்கம் வந்த மாதிரி இந்த மனுஷன் உணர்றாரு. சஞ்சய் மச்சான் வந்துரு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட டீமன் அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்காரனை பிடிச்சி தள்ளி விடுது, அந்த மனுஷன் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம டாக்டரும் ஹீரோவும் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த டீமனை பத்தி இந்த சாமியாரு கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல ஏதோ ஒரு காக்கா வேகமா பறந்து வந்து ஜன்னல் கண்ணாடியில முட்டி அப்படியே கீழே விழுந்து இறந்து போகுது, அந்த இடமே அப்படியே ரத்தமா திரிக்குது. இந்த விஷயத்தை இந்த சாமியார் போயிட்டு பாக்குறாரு. யாரோ வந்துட்டு என்னுடைய இன்வெஸ்டிகேஷனை தடுக்கிறாங்க போல, நான் என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் இல்லையா, இந்த விஷயத்தை யாரோ தடுக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரிஞ்சுக்கிறாரு.
இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி காட்டுக்குள்ள அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை ஏதோ ஒரு சாமியாரு கட்டி போட்டு வச்சிருக்காரு, ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அகோரி இந்த பொண்ணை பலி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சமீர்னு ஒரு ட்ரக் டிரைவரை காமிக்கிறாங்க. இவன் ட்ரக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த ட்ரக்குக்கு பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி இருக்கு. ஏதோ ஒரு டெட் பாடிய உறவினர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொண்டு போயிட்டு இருக்காரு. இவரு கொண்டு போயிட்டே இருக்கும் போது அந்த ரோட்டுக்கு நடுவுல யாரோ உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. எவன்டா இவன் நட் ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஆர்னச்சு பாக்குறாரு. அவன் விலகிற மாதிரியே தெரியல. திடீர்னு பார்த்தா அது அந்த டீமன் தான் மக்களே. அது அப்படியே பேனு கத்திட்டு ஒரே செகண்ட்ல அங்க இருந்து நேரா வந்து ஒரு அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த டாக்டரை காமிக்கிறாங்க. டாக்டர் சஞ்சயை வர சொல்லிட்டு உன்னுடைய உதவி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம்லாம் சொல்லி கேட்கும் போது அந்த கீனு யாரையும் சும்மாவே விடாது அப்படின்னு சொல்றான். அந்த டீமனுடைய பேரு கீனு போல. சரி இப்போ பல்லு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பல்லு வந்துட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டான். அவன் பாட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல இந்த டாக்டருக்கு ஹாஸ்பிடல் இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி சமீர் வந்துட்டு பயங்கரமா காயம்பட்டு ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ காலைல பரபரப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நியூஸ் பேப்பர் உட்கார்ந்து படிக்கும் போது இங்க அது ஆச்சா அங்க இது ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக, டேய் காலங்காத்தால உட்கார்ந்து அந்த நியூஸ் பேப்பர் பார்க்காத, பார்த்தாலே நீ டென்ஷன் ஆக, சீக்கிரமா சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சி எடுத்து என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதோட 3வது வாட்டி நான் ஹனிமூன் பிளானை கேன்சல் பண்ணிட்டேன். நம்ம எப்பயாச்சும் கண்டிப்பா போலாம், கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, இப்ப கொஞ்சம் பரபரப்பா ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல நம்ம கண்டிப்பா போலாம், இப்ப போல அப்படின்னா கூட ஒரு 2 மாசம் கழிச்சு கூட போலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சமீரை காமிக்கிறாங்க. இவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அந்த டைம்ல டாக்டர் போயிட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி யார்ட்டையும் சண்டைக்கு போகாத, அடிதடி பிரச்சனைக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொன்னா கேக்குறியா அப்படின்னு போது டாக்டர் நான் ஒன்னும் அடிதடி பிரச்சனைக்கு போல, நான் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு வந்துட்டே இருந்தேன், அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க சீனை கட் பண்ணாங்க பாத்தீங்களா. இப்ப அப்படியே நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ அந்த உருவத்தை பார்த்து பயந்துட்டு இவரு இறங்குறாரு. அந்த டீமன் வந்துட்டு டெட் பாடியை தூக்கிட்டு அதுவும் கீழே இறங்கிடுச்சு. இந்த மனுஷன் தடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா இவருக்கு பயமா இருக்கு. அந்த ஜந்து இவருக்கு மேல ஏறி இவரை செமையா கரிச்சு விட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கு. அந்த டீமன் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காதே இல்லாம மொட்டையா குட்டையா கட்டையா இருந்துச்சு. ஒரு மாதிரி செமையா கப்படிச்சுது அப்படின்னு சொல்ல, அந்த ஜந்து அந்த டெட் பாடியை சாப்பிடுற விஷயத்த நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டீமன் வந்துட்டு டெட் பாடியை சாப்பிடல, டெட் பாடிக்கு பக்கத்துல போயிட்டு ஏதோ பூஜை பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை பார்க்க உனக்கு பேய் மாதிரி தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை பார்க்கும் போது எனக்கு பேய் மாதிரிலாம் தெரியல, மனுஷன் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ஆனா கொஞ்சம் கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த விஷயத்த இந்த டாக்டர் வந்துட்டு சாமியாருக்கு கால் பண்ணி சொல்றாங்க. சாமியாரு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டெட் பாடியை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு பூஜை பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பயங்கரமான சக்தியை அடைய பாக்குறாங்க போல, இங்க என்னமோ நடக்குது, அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய டீமை காமிக்கிறாங்க. இவங்க நேத்து நைட்டு ட்ரக்ல இருந்து ஒரு டெட் பாடி காணாம போச்சு பாத்தீங்களா. அந்த டெட் பாடியை தேடி அந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு காடு இருக்கும். அந்த காட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கும்போது யாரோ அந்த டெட் பாடியை வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. அந்த டெட் பாடியே அப்படியே சதஞ்சு போன நிலைமையில இருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோடைய டீமும் செமையா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே ஹீரோ அந்த சாமியாருக்கு கால் பண்ணி வர சொல்லி என்ன விஷயம்னு பார்க்க சொல்ல, இந்த சாமியாரும் கிரைம் ஸ்பாட்டை பார்த்துட்டு இங்க என்னமோ பூஜை பண்ணிருக்காங்க, நீங்க டெட் பாடியை தொட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க இன்னும் எதையுமே தொடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவர் அப்படியே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட சீஃப் ஆபீசர் நம்ம ஹீரோவை கத்த ஆரம்பிக்கிறாரு. லாஜிக்கா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சம்பந்தமே இல்லாம கிரைம் ஸ்பாட்டுக்கு ஏதோ சாமியாரை கூட்டிட்டு வந்து மாந்திரிகம்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டு வேற எவனையாச்சும் அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த கேஸை விசாரிக்க சொல்லுவேன், ஒழுங்கா நேர்மையா உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அந்த கான்ஸ்டபிளை காமிக்கிறாங்க. இவரு பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போன்லயே ட்ரை பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த காலேஜோடைய மேனேஜ்மெண்ட்டுக்கே கால் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணு வந்துட்டு காலேஜ்ல டூருக்கு கூட்டிட்டு போனாங்க, போன பொண்ணு இன்னும் ஆளை காணோம், நீங்க வந்துட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு போன எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனா என் பொண்ணை காணோம், என் பொண்ணை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க லிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு உங்க பொண்ணு டூருக்கு வரவே இல்லை, வரலன்னு சொல்லிட்டு போயிட்டா, வராத பொண்ணுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது, தன்னுடைய பொண்ணு டூருக்கே போகவே இல்லை, இங்கேயே காணாம போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அதை ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம் அந்த பொண்ணையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த
அப்பாவும் அங்க இங்கன்னு போயிட்டு அந்த பொண்ணுடைய போட்டோவை காமிச்சு என் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சாமியாரை காமிக்கிறாங்க. அவரு வீட்டுல உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை யாரோ வசியம் பண்ணி காட்டுக்குள்ள வர வச்சிருக்காங்க. அங்க இருந்து அந்த டீமன் இருக்கு பாத்தீங்களா, அந்த டீமன் தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கு அப்படின்ற விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியுது. அடுத்து நம்ம ஹீரோ, டாக்டர், அதுக்கப்புறம் அந்த சஞ்சய், இவங்க 3 பேரும் வந்து நம்ம சாமியாரை பாக்குறாங்க. டாக்டர் தான் சஞ்சயை கூட்டு வந்திருப்பாங்க. உனக்கு என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு உதவி செய்ய பாக்குறேன், மத்தவங்களையும் காப்பாத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டபிளும் வந்திருப்பாரு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, எனக்கு என் பொண்ணு தான் உலகம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலைப்படாம உட்காருங்க, என்ன விஷயம் ஆகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட, இங்க பாரு அவருடைய பொண்ணும் காணாம போயிருக்கா, இப்ப நீ சொல்ல போற விஷயங்களை வச்சு மட்டும்தான் அவருடைய பொண்ணையும் நாங்க காப்பாத்த ட்ரை பண்ணோம் அப்படின்னும் போது, நான் அந்த டீமனை பத்தி சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாவமும் என்னதான் வந்து சேரும் அப்படின்னும் போது, எனக்கு ஒன்னும் ஆகாது, வா தனியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு என்ன விஷயமோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு அம்மா அப்பா கிடையாது, சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க, நான் சின்ன பையனா இருக்கும் போது என்னுடைய ஆன்டி அங்கிள் வீட்டுல தான் இருந்தேன், அந்த அங்கிள் தான் அகோரி, அவர் தான் இந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சஞ்சய் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அங்கிள் ஆன்டியோடைய வீட்டுல இருக்கான். ஒரு நாள் நைட்டு ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த அங்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேருமே குட்டி பசங்க, அவங்க 2 பேரையுமே பயங்கரமா கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கான், பலி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த பார்த்து செமையா பயப்படுறான். எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த ஆன்டி தான் ஹெல்ப் பண்றாங்க. தம்பி நீ என்ன பண்ணு, இங்க இருந்து ஓடு, அந்த பக்கம் போயிட்டே இருந்த அப்படின்னா அந்த பக்கம் ஒரு கிராமம் வரும், போலீஸ் ஸ்டேஷனும் வரும், அங்க போயிட்டு நீ எப்படியாச்சும் தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இந்த பையனும் பயந்துக்கு ஓட ஆரம்பிக்கிறான். காட்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் போது அந்த டீமன் பின்னாடியே விரட்டிட்டு வந்து இந்த பையனை பிடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில அந்த அங்கிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு தான் இந்த பூஜையெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எங்க வேணா போய்க்கலாம், உன்னை நான் ஒன்னும் பண்ண போறது கிடையாது, இது எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆன்டியாலையும் ஒன்னும் பண்ண முடியல, இந்த பையனாலையும் ஒன்னும் பண்ண முடியல, அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஒரு குட்டி பையன் குட்டி பொண்ணு இந்த அகோரி கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த அங்கிள் ஆன்டியோடைய பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். ஒரு நாள் நைட்டு இந்த பையன் தூங்கிட்டே இருக்கும் போது அந்த டீமன் ரூம் கிட்ட வந்து ஏதோ கவுண்ட் பண்ண ஆரம்பிக்குது, இது டெய்லி கவுண்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். ஏன் இந்த டீமன் நம்ம ரூம் கிட்ட வந்து ஏதோ கவுண்ட் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளையும் கவுண்ட் பண்ணி இந்த பையனுக்கு என்னைக்கு 11 வயசு ஆகுதோ அன்னைக்கு தான் அந்த சாமியாரு பலி கொடுப்பாராம், அதுக்காக தான் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஒக்கா மக்கா அடுத்த பாயாசம் நமக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அடுத்து எப்படியோ அந்த ஆன்டியோடைய உதவியால இந்த பையன் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். நான் தப்பிச்சு வரல அப்படின்னா என்னையும் கண்டிப்பா அந்த ஆளு பலி கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்ல இப்ப இந்த சாமியாருக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இந்த பையனுடைய அங்கிள் தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய அசிஸ்டண்ட காமிக்கிறாங்க. இந்த அசிஸ்டன்டுடைய பொண்ணு காணாம போயிட்டா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட போயிட்டு மீட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணை எப்பயாச்சும் பாத்தியாமா, கடைசியா எப்ப பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க, அந்த பார்ட்டியில வச்சு கடைசியா உங்க பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் என் பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்லை, என் பொண்ணு எப்ப போனா எங்க போனா ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் தான் உங்க பொண்ணை கடைசியா கூட்டிட்டு போனா வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே அந்த பையனை தேடி போறாங்க. அந்த பையன் போலீஸ பார்த்தவனே பயந்தடிச்சுட்டு ஓடுறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பிடிச்சி பொலன்னு பொலந்து அவன் அப்படியே ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது அவன் என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்கு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இந்த சுதேர் காமத்தீங்களா, இவன் கஞ்சாலாம் விற்கக்கூடிய மக்களே ஒரு டீலர் வந்து இந்த பையனை மீட் பண்ணி நீ என் கூட வா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை மீட் பண்ண கூட்டிட்டு போறான். அந்த ஆளு முகம்லாம் எரிஞ்சு போயிட்டு அப்படியே எரிஞ்ச மூஞ்சா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த எரிஞ்ச மூஞ்சா என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஏஜ்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எனக்கு வேணும், முக்கியமா அந்த பொண்ணு பீரியட் டைம்ல இருக்கணும், எப்படியாச்சும் அந்த பொண்ணை உசார் பண்ணி என்கிட்ட கூட்டு வந்து விட்டுட்டு அப்படின்னா நான் உனக்கு எவ்வளவு வேணா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதேவும் கிளம்பி போயிருக்கான். இவன் தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் போல. இப்ப இந்த எரிஞ்ச மூஞ்சம் போயிட்டு ஒரு சாமியாரை மீட் பண்றான். அந்த சாமியார் கிட்ட அந்த பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருவா, அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணி கூட்டு வர சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீ நல்ல வேலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரு ஆசீர்வாதம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இவன் எப்படி அந்த பொண்ணை தூக்குனான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு எங்கேயோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா, ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த சுதைய போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். பேச்சு கொடுக்கும் போது ஏதோ ஒரு மந்திர கயிறை பேக்குள்ள போட்டு விட அந்த பொண்ணு அப்படியே வசியமாயிட்டு அவ பாட்னு நடந்து காட்டுக்குள்ள போயிருக்கா.
இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சாமியாரை காமிக்கிறாங்க. இவரு வீட்டுல உட்கார்ந்துட்டு தன்னுடைய பேத்தி கிட்ட போன் கால் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டே இருக்கும் போது, தாத்தா இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் நீங்க தலையிடாம இருக்கிறது தான் நல்ல விஷயம். உங்களுக்கு ஏதாவது ஆயிட போது எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா அவங்களுக்கு உதவி பண்ணும், நான் ஏதாவது பண்ணும், நீ கவலைப்படாத, எனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோயின் மத்த எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ள உட்கார்றாங்க. நான் உனக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்லாம் வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த கான்ஸ்டபிளும் வந்து அந்த கூட்டத்துல ஒரு ஆளா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நீங்க வேணா போயிட்டு வெளியே வெயிட் பண்றீங்களா, ஒரு சென்சிட்டிவான விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல நான் இருக்கும் போதே சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி மனசை திடப்பத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த அகோரி தான் உங்க பொண்ணை வந்துட்டு கடத்திட்டு போயிருக்கான், வசியம் பண்ணி கடத்திட்டு போயிருக்கான். உங்க பொண்ணை பீரியட் டைம்ல வச்சு முதல்ல பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பூஜை எல்லாம் முடியும் போது கரெக்டா ரெட் மூன் வரும். இந்த ரெட் மூன் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு வாட்டியோ தான் வரும். முக்கியமா இந்த பூஜை எல்லாம் பண்றதுக்கு ரெட் மூன் வந்துட்டு கொஞ்சம் விசேஷமான நாள். அந்த நாள் அன்னைக்கு கரெக்டா பூஜை பண்ணி அந்த டீமனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க பொண்ணை என்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் இது வரைக்கும் மர்மமா மட்டும்தான் இருக்கு. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க வெளியே போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை பார்த்து, நீ கவலைப்படாத, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னும் போது, ஆமா நீங்க ஏதாவது பண்ணுங்க, எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த சாமியாரு வெளியே உட்கார்ந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கும் போது, உள்ளுக்குள்ள அந்த வீட்டு வேலைக்காரன் காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாரு. கட் பண்ணிட்டு வித்தியாசமா பாட்டு பாடிட்டு இருக்காரு. என்னடா இவன் வித்தியாசமா பாட்டு பாடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது, அந்த வீட்டு வேலைக்காரனை அந்த டீமன் வசியம் பண்ணி பாட்டு பாட வைக்குது. அவரு தன்னிலை மறந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. இப்ப இந்த சாமியார் தான் போயிட்டு ஏதோ மந்திரம் பண்ணி அவரை காப்பாத்துறாரு. அவரு கண்ணை முடிச்சு சுய நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கு ஒன்னும் ஆகல, அந்த டீமன் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு போல, நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும், பூஜை பண்ணி இந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த சுதேவ ஒருத்தன் வந்துட்டு அந்த எரிஞ்ச மூஞ்சிக்காரங்கிட்ட கூட்டிட்டு போனா பாத்தீங்களா, அவனை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. சமயம் அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் எங்க இருக்கான் அப்படின்னே தெரியல, நான் எங்க கூட்டிட்டு போனனும் அந்த இடம் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், நாங்க கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறேன், ஆனா அந்த எரிஞ்ச மூஞ்சிக்காரன் அங்க இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்தவித ஐடியாவும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்து சஞ்சய காமிக்கிறாங்க. இவன் வீட்டுல இருக்கும் போது அந்த ஆன்டி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. மண்டையெல்லாம் உடஞ்சி பேயா வந்திருக்காங்க. அன்னைக்கு நான் உன்னை கஷ்டப்பட்டு தப்பிக்க வச்சேன், நீ ஓடி போனதுக்கு அப்புறமா அந்த அகோரி அந்த கொலகாரன் உன்னுடைய அங்கிள் என்ன கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. இவன் பயந்துட்டு அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்கான். இங்க என்னதான் விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த அகோரி அங்கிள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு மண்டவோட வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் ஆன்டியோடைய ஆன்மாவை ஏவி விட்டுருக்கான் போல. இந்த ஆன்டியோடைய ஆன்மா இந்த பையன் எங்க போனாலும் விடாம தொல்லை பண்ணிட்டே இருக்கு, என்னை விட்டுருங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை விட்டு போயிருக்க கூடாது, நான் உங்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்கணும், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாடி மேல நிப்பான். இந்த பேய் கிட்ட வர இவன் அப்படியே தவறி கீழே விழுகிறான். கீழே விழுந்தவனுக்கு செமையா காயம்படுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இவன் ஹாஸ்பிடல்ல கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. யாரோ தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. சுயநினைவே இல்லாம உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ டீமை கூப்பிட்டு அந்த எரிஞ்ச மூஞ்சிக்காரனை தேடிட்டு அந்த பழஞ்ச வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் தேடி பார்க்கும்போது ஏதோ பூஜைலாம் பண்ணிருக்காங்க, இங்க ஏதோ சடங்குலாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. ஆனா அந்த எரிஞ்ச மூஞ்சிக்காரனை மட்டும் காணும். பக்கத்துல காடு மாதிரி இருக்கு. அந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஆளாளுக்கு தனித்தனி பக்கமா போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது நம்ம ஹீரோக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த எரிஞ்ச மூஞ்ச அங்கதான் இருக்கான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறான். கையில கத்தி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ கன் எடுத்து அட்டாக் பண்ண பாக்குறாரு. இப்போ மாத்தி சண்டை போடுறாங்க. அந்த கத்தியை வச்சு முதல்ல நம்ம ஹீரோவுடைய கையை கிடைக்கிறான். அதுக்கப்புறம் வயிற்றுல குத்திட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த அந்த சாமியாரு அப்படியே ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ண சாமியாரு நம்ம போயிட்டு உடனே அவனை காப்பாத்தணும், அந்த போலீஸ்காரனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கடத்தப்பட்ட பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த அகோரி எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கான். அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்த பொண்ணு. கண்ணை முடிச்சு பார்க்க அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரிய மாட்டேங்குது. பக்கத்திலேயே ஒரு கண்ணாடி பீஸ் ஒண்ணு உறைஞ்சு போயிட்டு கிடக்குது. அதை கிழிச்சிட்டு நம்ம இறந்து போயிடலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அங்க வந்து சாமியாரு கொஞ்சம் வெயிட் பண்ணு, சில பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் டெட் பாடி எல்லாம் ஆட்டைய போட்டுட்டு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இந்த விஷயத்த பார்த்த ஊர் மக்கள் அந்த பையனை அடிச்சு புடிச்சிட்டு போயிட்டு எரிச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நான் தான் அப்போ அந்த பையனை காப்பாத்தினேன். அந்த பையனை காப்பாத்தினதுக்கு அப்புறமா
அந்த பையனுக்கு நான் தான் கடவுள் மாதிரி. இப்போ அதே பையனுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பையன் இறந்துகிட்டு இருக்கான். எப்படியாச்சும் அந்த பையனை காப்பாத்தணும். இந்த ரிச்சுவல் முடிகிற வரைக்கும் இன்னைக்கு மட்டும் வெயிட் பண்ணு. நாளைக்கு நைட் அந்த ரிச்சுவல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ ஃப்ரீ ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலோட புடுங்கிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ டீமை காமிக்கிறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோவுடைய டீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த எரிஞ்ச மூஞ்சனை புடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பாட்டுக்கு சாமியார் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு எந்த விஷயமும் ஆகல அப்படின்ற விஷயத்த நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓ இவன் தான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரு இவனுடைய கையை பிடிக்க அவன் ஏதோ வித்தியாசமா சொல்ல ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல நம்ம ஆளு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், அந்த நல்ல சாமியார் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகோரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ சூனியம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே இங்க இருக்கிற இந்த எரிஞ்ச மூஞ்ச அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து என்னமோ மாதிரி ஆயிட்டு அப்படியே இறந்து போறான். இவங்களுக்கு இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல. அடுத்து ஹீரோவை ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அந்த எரிஞ்ச மூஞ்ச அட்டாக் பண்ணா பாத்தீங்களா, அதுக்காக ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து ஹீரோயின் செமையா அழுகுறாங்க, கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. ஏன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு சீரியஸான கேஸை நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, நீங்க இந்த கேஸை விட்டுருங்க, வேற யாராவது பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இல்லம்மா அந்த மாதிரிலாம் பாதிலேயே விட்டு வர முடியாது, முக்கியமா என் அசிஸ்டன்டோடைய பொண்ணை தான் அந்த அகோரி கடத்திட்டு போயிட்டு வச்சு ஏதோ பண்ண பாக்குறான், நான் எப்படியாச்சும் காப்பாற்றணும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி, எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த அகோரியோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம இந்த கேஸை முடிக்கணும், அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நம்ம எப்படியாச்சும் அந்த அகோரியை பிடிக்கணும், அந்த அகோரியை கண்டுபிடிக்கணும், அப்பதான் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். நம்ம வந்துட்டு அந்த அகோரியை பிடிக்க போறோம், அந்த அகோரியை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் அந்த அகோரிக்கு முன்னாடியே தெரியும். அந்த அகோரி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவான், நம்மள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான், சில பல இல்லூஷனை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி நம்ம போயிட்டு எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாற்றணும், அந்த அகோரிய கைது பண்ணும், அந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் காமிக்கிறாங்க. இந்த சாமியார் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த அகோரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இந்த தாத்தாவுடைய பேத்தி கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன நம்ம பேத்தி கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பேத்தி தான் வந்திருக்கா. என்னமா சர்ப்ரைஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நீங்க தான் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்களா, நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தாராளமா கொடுக்கலாம், நீ எப்படி இருக்க, எப்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார சொல்ல, சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த அகோரியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லும் போது, உங்களால அந்த அகோரியை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்தி எடுக்கிறா. கத்தி எடுத்து தன்னுடைய கழுத்தை தானே அறுத்துக்கிடா. அப்படியே ரத்த ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. உடம்புழுக்க கிழிச்சுக்க ஆரம்பிக்கிறா. ஏமா என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் இவர் புரிஞ்சுக்கிறாரு அது தன்னுடைய பேத்தியே கிடையாது, அந்த அகோரியால் அனுப்பப்பட்ட ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி, ஏதோ ஒரு பேய் மாதிரி, டீமன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த டீமனுடைய தலைக்கு மேல கைய வச்சு அப்படியே பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு, மந்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு அப்படியே மாயமா மறைஞ்சு போறா. ஒரு செகண்ட்ல நானே பயந்து போயிட்டேன், மத்தவங்க கிட்ட நான் அறிவுரை சொல்லிட்டு நானே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பார்த்தா இந்த எல்லா காரியத்தையும் அந்த அகோரி காட்டுக்குள்ள உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த அகோரி கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டான். ஒரு மந்திர வட்டம் மாதிரி போட்டு அந்த வட்டத்துக்குள்ள இந்த டீமனையும் அந்த பொண்ணையும் உட்கார வச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். இந்த மாலையை போடு, இந்த பொட்டவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கும் போது, இதுக்கப்புறம் நமக்கு டைமே கிடையாது, நம்ம சீக்கிரமா அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ள சாமியாரு, நம்ம ஹீரோடைய கேங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. யாரும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த அகோரியுடைய வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா டாக்டர், நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் மேலக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு வீட்டுக்குள்ள தடால் புடால்னு உடையுது, சாயுது, ஆடுது, ஏதோ அமானுஷமா சவுண்ட்லாம் கேக்குது, கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய போனுக்கு யாரோ கால் பண்ணி வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. வித்தியாசமா சவுண்ட்லாம் கேக்குது. இவங்க பயந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது வீட்டுடைய கதவும் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. இவங்க வீட்டுக்குள்ளேயே மாட்டிட்டு வெளியே போக முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ, அந்த சாமியாரு, டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காமிக்கிறாங்க. இவங்க காட்டுக்குள்ள போகும்போது ஏதோ அமானுஷமா நடக்குது. முக்கியமா இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு அந்த அகோரி என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இந்த பொட்டை தூக்கி நெத்தில வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை மாதிரி கொடுக்குறாரு. அந்த டீமனும் கட்டைய வாங்கி நெத்தில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த சாமியாரு இங்க இருந்தே மந்திரம் பண்ணி அந்த கையவே அப்படியே எரிய வைக்கிறாரு. அந்த டீமனுடைய கை பத்திக்கிட்டு எரியுது. அவன் இங்க வந்துட்டான், நீ ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த அகோரி இந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே
அப்படியே இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டாங்க. சாமியார் மந்திரம் பண்ணி அந்த அகோரிய தடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டீமனும் அந்த அகோரியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க. நான் போயிட்டு அந்த அகோரிய பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓட ட்ரை பண்ணும்போது உன்னால அந்த அகோரிய பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த அகோரி வேற யாரும் கிடையாது, என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்திருக்காங்க, இந்த மந்திரம்லாம் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டீம்ல இருந்த எல்லாரும் நல்ல விஷயத்துக்காக மந்திரத்தை கத்துக்கிட்டு நல்ல விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அகோரி மட்டும் கெட்ட விஷயத்துக்காக இந்த டெட் பாடி எல்லாம் வச்சு மந்திரம் பண்ணிட்டு இருக்கான், கத்துக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சாமியாரு கடுப்பாயிட்டு வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத குறையா துரத்தி விட்டுட்டு இருக்காரு. இங்க இருந்து போனவன் சில பல டெவில் சக்தி எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கான் போல. அவனை வந்துட்டு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனை அடிக்கணும் அப்படின்னா நமக்கு இதை விட பெரிய சக்தி தேவை அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல அந்த அகோரி கால் பண்றான். நம்ம ஹீரோக்கே கால் பண்ணிட்டு உன்னால இந்த பூஜையை வேணா தடுக்க முடிஞ்சிருக்கலாம், ஆனா அடுத்த பூஜையை உன்னால தடுக்கவே முடியாது. அடுத்த பூஜையில முக்கியமா பார்ட்டிசிபேட் பண்ண போறது வேற யாரும் கிடையாது, உன்னுடைய காதல் மனைவி கவிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. ஐயோ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவரு வாயை பொழக்கிறாரு. அந்த பக்கம் ஹீரோயினை அந்த சாமியாரு வசியம் பண்றாரு போல, சாரி அந்த அகோரி வசியம் பண்ணி எங்கேயோ கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான படங்களும் உங்களுக்கு வேணுமா, இல்ல வழக்கம் போல நார்மல் படத்தையே போட்டுடலாமா அப்படின்னு கமெண்ட்ல போட்டு விடுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.